நாம் பார்த்துக்கிட்டு இருக்க சாதம் மேலே இருக்கிறது ஜீரண பொடி, முறையாக தயாரிக்கப்பட்டது. கொஞ்சம் நெய், 1 ஸ்பூன் நெய், ஒரு 2 வாய் மட்டும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் முதல்ல இதை எடுத்துக்கிடணும். இது கூட எதுவுமே சேர்த்து சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிட்டுட்டு ஆஸ் யூஸ்வல் நம்ம வீட்டில் என்ன குழம்பு வச்சுருக்கோமோ அதை சாப்பிட்டுக்கலாம். இது குடலில் முதல்ல சேர்ந்த உடனே என்ன செய்யுதுன்னா, தேவையில்லாத நச்சு நீர்கள், கழிவுகளை வெளியேற்றுறது, வாய்வு பிரச்சனையை வெளியேற்றுது, உடம்புல தேவையில்லாத சளிகள், அந்த மாதிரி எல்லாத்தையும் இது கிராஜுவலாக வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுறதுனால இதை வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வர்ற பட்சத்தில் நம்மளுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள்லாம் நீங்கிடும். வயிறு சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி. ஸோ ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது இந்த ஜீரண பொடி. உபயோகித்து வயிற்றை காத்துக்கொள்ளும். தேங்க்யூ. வணக்கம். மதுரை சாந்தி மெடிக்கல் சென்டர், டிவிஎஸ் நகர், மதுரை. பொதுவாக கட்டுப்படாத சுகர், பிபி இந்த மாதிரி உள்ளவங்க டாக்டர்கிட்ட போனால் எவ்வளோதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலுமே நம்ம உணவை சரி பண்ணுறதுங்கிறது ஒரு கட்டாயங்கிறத வலியுறுத்துவாங்க. உணவு அப்படிங்கிறது நம்மளோட உயிருக்கு ஆதாரம். செரிமானம் ஆகிற உணவை சாப்பிடுங்கிறதுங்க தான் நம்மளோட சுகர், பிபியை குறைக்கிறதுக்கான ஒரே வழி. அதுக்கு நல்லா வடித்த சாதம், பாசிப்பருப்பில் காய் வேக போட்டு அவங்கவுங்க முறைப்படி தக்காளி அந்த மாதிரி போட்டு அதிக புளிப்பு இல்லாமல் உரைப்பு இல்லாமல் செய்யப்பட்ட பாசிப்பருப்பு சாம்பார், ஏதாவது ஒரு காய் பொரியல், நல்ல மோர், வீட்டில் உர ஊற்றுனது, இந்த மாதிரி செமிக்கிற மாதிரி சாப்பிடும் பட்சத்தில் நம்மளோட செரிமான மண்டலம் மிக சரியாக இருக்கும். அடுத்த வேளை உணவு சாப்பிட்றதுக்கு வயிறு பசி உணர்வை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ சாப்பாட்டில் நல்ல கவனம் செலுத்துவோம். தினம் எந்த அளவுக்கு செமிக்கிற உணவை நம்ம சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பிபி, சுகர்னால் நம்ம உள் உறுப்புகள் சேதாரம் அடைவதை நம்ம தவிர்த்துக்கலாம். தேங்க்யூ. செரிமான கோளாறு உள்ளவங்களுக்கு ஒரு எளிய தீர்வு தான் அல்சோ சிரப், லேகியம் அண்டு டேப்லெட், மாத்திரைகள். செரிமான கோளாறு உள்ளவங்களுக்கு வறுத்தது, பொரித்தது சில உணவுகள் சாப்பிட்ட உடனே ஏப்பம், நெஞ்செரிச்சல், அதுவும் இரவில் சில உணவுகளை சேர்த்துக்கொள்பவர்களுக்கு கண்டிப்பாக தூக்கத்தை கெடுக்கும் அளவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு இது ஒரு எளிய தீர்வு. 2 மூடி உணவுக்கு பின் இந்த அல்சர் சிரப்பு குடிக்கும்போது அந்த அமிலம் மேலேறி நம்மளுக்கு நெஞ்செரிச்சல் கொடுக்கும் தொந்தரவை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். இந்த சிரப்பில் உடல் சூட்டை குறைச்சி வயிற்று புண்ணை ஆற்றும் சீந்தில், மணத்தக்காளி, குடிசில் கலந்தது. இதனால் என்ன ஆகும்னா, அல்சரு, புளித்த ஏப்பம், நெஞ்செரிச்சல், வாய்வு தொல்லை, இந்த எல்லா பிரச்சனைக்கும் மிக சரியான தீர்வளித்து நம்மளுக்கு நிம்மதியான தூக்கத்தையும் வயிற்றுக்கு இதமான ஒரு உணர்வையும் கொடுக்குது. இதோடு சேர்த்து தேவைப்படுறவங்க லேகியமும் மாத்திரையும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியான வலி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டாக்டர் சரவ் அவர்களை சந்தித்து நம்ம எடுத்து ஒரு 48 நாள் அந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கிடும் போது முற்றிலும் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். இது கூட மணத்தக்காளி, தேங்காய் பால் செஞ்ச, பாசிப்பருப்பால் செஞ்ச கூட்டு எடுத்துக்கலாம். அகத்திக்கீரை சாறு, சூப்பு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு வெளியில் வந்துடலாம்.
காரத்தை பாதியாக குறைச்சிடணும், புளிப்பை பாதியாக குறைச்சிடணும். அதே மாதிரி தான் எண்ணெய் ஐட்டங்களை நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா ஒரு 48 நாளில் நம்ம வயிறு புதுப்பிச்சுக்கப்படும். ஸோ தேவைப்படுறவங்க இதை உபயோகித்து நம்ம வயிற்றின் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கொள்வோம். தேங்க்யூ.